அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். 68ஆம் சங்கீதம் 31. பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள், எத்தியோப்பியா தேவனை நோக்கி கையெடுக்க தீவிரிக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த திருப்பணிக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள். நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் செய்து வருகிறோம். சங்கீத புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 31வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள், எத்தியோப்பியா தேவனை நோக்கி கையெடுக்க தீவிரிக்கும் என்பது. இந்த இடத்திலே எத்தியோப்பியா என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. கிரேக்க கலாச்சாரத்திலே கருப்பு நிறத்தை உடைய மனிதர்களை எத்தியோப்பியர்கள் என்று அழைப்பார்கள். இந்த எத்தியோப்பியாவை குறித்த வேத வசனங்கள் வேதாமத்திலே சுமார் 22 இடங்களிலே வருகிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எத்தியோப்பிய நாட்டு ஸ்திரியான சேபா நாட்டின் ஸ்திரியை குறித்து நாம் வாசிக்க முடிகிறது. சாலமோன் காலத்திலே சாலமோனை காண வந்தவர்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2-13 வாக்கியங்களை நாம் வாசித்தால் அந்த திருமறை பகுதியிலே அந்த சேபா நாட்டு ஸ்திரியாகிய அந்த எத்தியோப்பிய நாட்டு அந்த ராணியை குறித்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 27 பிலிப்பின் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த எத்தியோப்பிய மந்திரியை குறித்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அதே சமயத்திலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28 அங்கே 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர், அது எத்தியோப்பிய தேசத்தை சுற்றிலும் ஓடும் என்று வேத வசனத்திலே சொல்லப்படுகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்ன? இந்த எத்தியோப்பிய அந்த ஸ்திரீகளை குறித்தும் மனிதர்களை குறித்தும் வேதாமத்திலே ஏராளமான வசனங்கள் இருந்தாலும் இன்றைக்கு ஏபேத் மேலேக் என்கிற அந்த மனிதனை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அந்த வசனமானது வேதாமத்திலே எரேமியாவின் புஸ்தகம் அங்கே 38ஆம் அதிகாரம் 7 காணப்படுகிறது. இந்த மனிதன் அங்கே எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவன் ஒரு அரண்மனையினுடைய அதிகாரியாக காணப்படுகிறான். எரேமியா தீர்க்கனை குறித்து நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறேன். எரேமியா என்கிறவன் ஒரு தீர்க்கன். அவனுடைய தகப்பன் ஆசாரியன், தேவனுடைய ஆலயத்திலே பணிவிடை செய்கிற ஆசாரிய வகுப்பை சார்ந்தவன். எரேமியாவை உண்மையாகவே ஆண்டவர் ஆசாரிய திருப்பணிக்கு அழைக்கவில்லை, ஆனால் தீர்க்கனுடைய பணிக்கு அழைக்கிறார். அதாவது ஆசாரியனுடைய பணி என்பது ஒழுங்கு கரமாக செய்யப்படுகிற ஒரு பணி. ஆனால் தீர்க்கனுடைய பணி என்பது ஆண்டவர் சொல்வதை சொல்லுகிற ஒரு பணியாகும். ஆண்டவருக்கு வாயாக இருந்து ஆண்டவருடைய இருதய துடிப்பை சொல்லுகிற பணிதான் தீர்க்கதரிசன பணி. இந்த தீர்க்கதரிசன பணியிலே தீர்க்கர்கள் 2 விதமான செய்தியை சொல்வார்கள். முதல் செய்தி என்ன? தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவருக்குள்ளே உற்சாகமாயிருந்தால் அவர்கள் உற்சாகமான ஆசீர்வதிக்கப்பட்ட செய்தியை சொல்வார்கள். தேவனுடைய ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போனால் அவர்கள் எச்சரிப்பின் அல்லது சபிக்கப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்லி எச்சரிப்பார்கள். எரேமியாவின் காலத்திலே வாழ்ந்த மக்கள் ஆண்டவரை விட்டு முற்றிலும் தூரம் போனவர்கள். ஆகவே எரேமியா அவர்களுக்கு விரோதமான நியாய தீர்ப்பின் வார்த்தைகளை சொல்கிறான். பாபிலோன் கையிலே நீங்கள் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள், கல்தேயரை நம்பி அவர்கள் பின்னாலே சென்றால் நீங்கள் சுகித்திருப்பீர்கள் என்று செய்தியை சொல்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பிரபுக்கள் வந்து ராஜாவிடத்திலே சொல்கிறார்கள், இவனுடைய செய்தி மக்களுடைய இருதயத்தை தளர பண்ணுகிறது, அவருடைய கைகளை அங்கே தளர பண்ணுகிறான், இவன் சாக வேண்டும் என்று சொன்ன உடனே ராஜா சொல்கிறான்,
அவன் உங்கள் கைகளிலே இருக்கிறான், உங்கள் இஷ்டப்படி செய்து கொள்ளுங்கள் என்கிற அந்த வார்த்தையை சொல்லிவிடுகிறான். ஆகவே அந்த எரேமியாவின் காலத்தின் ஜனங்கள், பாவம் செய்த மக்கள், ராஜா என்கிற மனிதன் அவன் பவர்லெஸ் கிங், அதாவது அதிகாரம் இல்லாத ஒரு ராஜாவை போல அவன் செயல்படுகிறான். ஆகவே பிரபுக்கள் அவனை ஒரு துறவிலே கொண்டு போட்டு விடுகிறார்கள். எரேமியா இப்போது துறவிலே தண்ணீர் இல்லாத அந்த உலையிலே அமிழ்ந்து கொண்டிருக்கிறான். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த சூழலில்தான் இதை கேள்விப்பட்ட எபேத் மேலேக் என்பவன் அந்த தீர்க்கனை காப்பாற்றுகிற அந்த பணியிலே அவன் இறங்குகிறான். இந்த எபேத் மேலேக்கை குறித்து ஒரு சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். எரேமியாவின் புஸ்தகத்திலே 39ஆம் அதிகாரம் நீங்கள் 18வது வாக்கியத்தை வாசித்தால் அங்கே வேத வசனம் இவ்வாறு சொல்கிறது, இவன் கர்த்தரை நம்பினவன் என்கிற வார்த்தை வருகிறது. ஆண்டவரை நம்பின மனிதன். ஆகவே தீர்க்கனை நன்றாக அறிந்தவன், தீர்க்கன் மேலே கரிசனை உள்ளவன், தீர்க்கன் மேலே அன்பு வைத்ததினாலே அவன் தண்ணீர் இல்லாத உலையிலே அமிழ்ந்து கொண்டிருக்கிற காரியத்தை கேள்விப்பட்ட உடனே அவன் ராஜாவிடத்தில் போய் அவன் பேச ஆரம்பிக்கிறான். அருமையானவர்களே, இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என்ன? பழைய ஏற்பாட்டினுடைய சமாரியனை போல இவன் காணப்படுகிறான். ஆகவே பழைய ஏற்பாட்டிலே சமாரியன் போல காணப்பட்டு தீர்க்கனை காப்பாற்றுகிற முயற்சியிலே ஈடுபடுகிறான். ஆண்டவருடைய ஊழியர்கள் ஆண்டவருடைய ஜனத்துக்காக ஜெபித்து உபவாசித்து ஆண்டவரிடத்திலிருந்து அநேக அற்புதங்களை பெற்று விடுவிப்பார்கள். ஆனால் இந்த பகுதியிலே தீர்க்கனை காப்பாற்ற அல்லது ஊழியனை காப்பாற்ற ஆண்டவர் எபேத் மேலேக்கை பயன்படுத்துகிறார். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24 26 வசனங்களை வாசித்தால் அதில் 25வது வசனத்திலே பவுலை கொல்ல திட்டமிடுகிறார்கள். ஆகவே தமஸ்குவிலே ஒரு கூடையிலே வைத்து அவன் இறக்கப்படுகிறான். அதே சமயத்தில் அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அங்கே 5 அங்கே பேதுரு சிறையிலே தள்ளப்படுகிறான். மரணத்தை அவன் எதிர்பார்த்து அங்கே சிறையிலே அவன் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறான். திருச்சபையார் ஜெபிக்கிறார்கள். அதே சமயத்தில் ரோமரின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3-4 ஆக்கிலா பிரிஸ்கிலாவை குறித்து பவுல் எழுதும்போது, எனக்காக கழுத்தை கொடுக்க அவர்கள் முயற்சித்தவர்கள் என்று எழுதுகிறார். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 16-17 வாசித்தால் பவுலுடைய சகோதரியுடைய மகன் பவுலுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சற்பனையை கேள்விப்பட்ட போது அதை பவுலுக்கு சொல்லி பிறகு 100க்கு அதிபதியிலே சொன்னதை நாம் திருமுறையிலே வாசிக்க முடிகிறது. அருமையானவர்களே, இந்த சூழ்நிலை மிக வித்தியாசமான ஒரு சூழ்நிலையாகும். ஆண்டவருடைய ஊழியர்களை காப்பாற்றுகிற அந்த திருப்படியிலே இறங்குகிறான். இரண்டாவதாக, இந்த எபேத் மேலேக்கு என்பவன் மிகுந்த தைரியம் உள்ளவன், மிகுந்த ஞானம் உள்ளவன், அதே சமயத்திலே மிகுந்த ஞானமாய் செயல்பட்டவன். எரேமியாவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 9 பாருங்கள். ராஜாவிடத்தில் போய் துணிந்து கேட்கிறான், துணிந்து பேசுகிறான். இந்த தீர்க்கனை தண்ணீர் இல்லாத அந்த உளையான துறவிலே போட்டது தகாத காரியம் என்று சொன்னான். ஆகவே தைரியமாக பேசுகிறான். இரண்டாவது, ஞானமாய் பேசுகிறான். எவ்வளவு ஞானம் என்று சொன்னால், தேசத்திலே பஞ்சம் நடக்கிறது. இந்த பஞ்ச சூழ்நிலையிலே இந்த தீர்க்கன் குழிக்கு அல்லது துறவுக்கு வெளியே இருந்தாலே தானாகவே இறந்து போவான் என்று சொன்ன உடனே ராஜா சொல்கிறான், 30 பேரை அழைத்து கொண்டு போய் இதோ அந்த மனிதன் சாவதற்கு முன்பாக அவனை தூக்கிவிடு என்று சொன்னான். ஆகவே அந்த சூழலை எபேத் மேலேக்கு என்பவர் என்ன செய்தான்? அரண்மனையில் இருக்கிற பழம் புடவைகளை எடுத்து கொண்டு போகிறான். 30 பேரை அழைத்து சென்று அந்த துறவிலே அந்த கயிற்றை இறக்குகிறான். இறக்கும்போது அவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? தீர்க்கரிடத்திலே உன்னுடைய அக்கிளுகளுக்குள்ளே இந்த சேலையை வைத்து கொள்ளும் என்று சொன்னான். ஏனென்றால் கயிறை போடும் பொழுது அங்கே வேதனையோ காயம் ஏற்படக்கூடாது என்கிற அந்த நல்ல எண்ணத்தோடு செய்கிறான். ஆகவே முதலாவது சொன்னேன், எபேத் மேலேக் என்பவன் கர்த்தரை நம்பினவன்.
இரண்டாவது சொல்கிறேன், ஏபேத் மேலேக் என்பவன் அவன் தைரியம் நிறைந்தவன், அதே சமயத்திலே ஞானம் நிறைந்தவன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தைரியம் உண்டு, ஞானம் இல்லை. சிலருக்கு ஞானம் உண்டு, ஆனால் தைரியம் இல்லை. அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த சூழ்நிலையிலே இந்த ஏபேத் மேலேக்கு ஞானமாய் செயல்பட்டது மாத்திரமல்லாமல் தீர்க்கனை முற்றிலுமாய் விடுவித்து வெளியே கொண்டு வருகிறார். 2 குறிப்புகளை ஏபேத் மேலேக்கு மூலமாய் சொன்னேன். முதலாவது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவன். இரண்டாவது, தைரியத்தோடு ஞானத்தோடு அன்போடு செயல்பட்டவன் என்பதை நான் சொன்னேன். மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த செய்தி என்னவென்று சொன்னால், அங்கே வேதவசனம் சொல்கிறது, ஏபேத் மேலேக்குக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர் தருகிறார். எரேமியாவின் புஸ்தகம் அங்கே 39ஆம் அதிகாரம் 16, 18 எடுத்து வாசித்து பாருங்கள். அதிலே 39ஆம் அதிகாரம் 17 வாசித்தால் அங்கே ஆண்டவராகிய கர்த்தர் ஏபேத் மேலேக்கை பார்த்து சொல்கிறார், அவர் சொன்னபடியே எல்லாம் நடைபெறும். தேசத்துக்கும் தேசத்துக்கு ஜனத்துக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறும். அந்நாட்களிலே ஆண்டவர் ஏபேத் மேலேக்கை தப்புவிப்பேன் என்று சொல்கிறார். நீ பயப்படுகிற மக்கள் கைகளிலே உன்னை ஒப்பு கொடுப்பது இல்லை என்று சொல்கிறார். அது மாத்திரமல்லாமல் நீ கர்த்தரை நம்பினதனால் உன்னை நான் விடுவிப்பேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவருடைய அருமையான ஊழியக்காரனை தப்புவித்த மனிதனை ஆண்டவர் தப்புவிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அந்த அந்நிய ஜனங்களுடைய கரங்களிலே உன்னை ஒப்பு கொடுப்பதில்லை என்று சொல்லி உற்சாகமான வார்த்தைகளை சொல்கிறார். இந்த செய்தியை கேட்கிற காண்கிற சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய ஊழியனை விடுவித்த இந்த ஏபேத் மேலேக்கை ஆண்டவர் விடுவிப்பேன் என்று சொல்கிறார். வேத வசனத்திலே சொல்லப்படுகிற ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஆண்டவருக்காக நாம் படுகிற பிரயாசங்களையும் அவருக்காக நாம் செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஆண்டவர் மறந்து விடுகிறதற்கு அநீதி நிறைந்தவர் அல்ல. வேதவசனம் சொல்லுகிற ஒரு சத்தியம் என்ன? எதை விதைக்கிறீர்களோ அதை அறுக்கிறீர்கள். நற்கிரிகளை செய்தால், நன்மையை விதைத்தால் நன்மையை ஏற்ற காலங்களிலே நாம் அதை அறுப்போம் என்பது திருமறையின் வாக்குத்தத்தமான உண்மையாகும். ஆகவேதான் இந்த எரேமியாவே ஏபேத் மேலேக் என்பவன் விடுவித்தான், அவனும் எதிர்காலத்திலே விடுவிக்கப்படுவான் என்கிற அருமையான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இந்த ஏபேத் மேலேக்குக்கு கொடுக்கிறார். இந்த செய்தியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற உண்மை என்ன? ஆண்டவருடைய ஊழியர்களும் பல சமயங்களிலே சிக்கல்களிலே, பிரச்சனைகளிலே, வியாதிகளிலே, ஒருவேளை வெளியே வர முடியாத உளையான அந்த சூழ்நிலையிலே தள்ளப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எரேமியா இவ்வாறு துறவிலே போடப்பட்டதற்கு காரணம் என்ன? அவன் ஆண்டவருக்காக உறுதியாய் நின்றது, ஆண்டவருடைய வார்த்தையை கலப்படமில்லாமல் சொன்னது, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை ஒருவேளை எடிட் பண்ணாதபடி அப்படியே அவர் சொன்ன அந்த வைராக்கியத்தின் விளைவினாலே மக்கள் எதிர்த்து வந்து அவனுக்கு எதிராளியாய் செயல்பட்டு அவன் உயிருக்கு அவர்கள் ஆபத்தை உருவாக்குகிறார்கள். அருமையானுள்ளே, உண்மையான ஊழியர்களுக்கு, உண்மையாய் ஆண்டவருக்கென்று வாழ்கிறவர்களுக்கு, உண்மையாய் ஆண்டவருக்கென்று நிலைத்திருக்கிறவர்களுக்கு போராட்டங்கள், பிரச்சனைகள் அதிகமாய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால்தான் அநேகர் உறுதியற்று அவர்கள் காம்ப்ரமைஸ், பிறரோடு ஒத்து போகிறார்கள். எரேமியா ஒத்து போகவில்லை, ஆனால் ஆண்டவர் அவனுடைய திருப்பணி இன்னும் தொடர வேண்டும் என்பதற்காக ஏபேத் மேலேக்கை அனுப்பி விடுவித்தார். விடுவித்த அந்த மனிதனுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருகிறார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய ஊழியர்களுக்காக, ஊழியத்திற்காக, அல்லது அவருடைய நற்செய்தி படிக்காக, அவருடைய ராஜ்ய விரிவுக்காக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற ஒவ்வொரு ஊழியர்கள், ஒவ்வொரு போதகர்கள், ஒவ்வொரு குழுக்களின் தலைவர்கள், ஒவ்வொரு மிஷனரிகளின் அங்கே தலைவர்கள், மிஷனரிகள், இவர்களுக்காக நாம் நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். அவர்கள் வாழ்விலே சரீர பிரகாரமாய், ஆன்மீக பிரகாரமாய்,
உறவுகளின் அடிப்படையிலே அவள் சந்திக்கிற பிரச்சனைகளிலே அவர்களுக்காக நாம் ஜெபிக்கக்கூடிய கடமை உள்ளவர்களாயிருக்கிறோம். அதற்கு ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். நாம் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ஊழியத்திற்காக, ஆண்டவர் சார்பாக செயல்படுகிற ஒவ்வொரு மக்களுக்காக நாம் செய்கிற உதவியை ஆண்டவர் ஏற்ற காலங்களிலே நமக்கு திரும்ப தர வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஏபேத்து மேலேக்கு அங்கே எரேமியாவை விடுவித்தார். ஆனால் அந்த ஏபேத்து மேலேக்கை ஆண்டவர் விடுவிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்நாட்களிலே ஏபேத்து மேலேக்கோடு உங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்கள். ஏபேத்து மேலேக்கு கர்த்தரை நம்பினான். ஏபேத்து மேலேக்கு அவன் தைரியமாய் செயல்பட்டான். ஏபேத்து மேலேக்கு என்பவன் ஞானமாய் செயல்பட்டான். ஏபேத்து மேலேக்கு என்பவன் தான் மாத்திரமல்ல, தனக்கு கொடுக்கப்பட்ட 30 மனிதர்களோடு அவன் டீம் போல செயல்பட்டான். இன்றைக்கு அநேகர் மற்ற மக்களோடு சேர்ந்து கூட்டுப்பணி செய்ய முடியாத நிலையிலே இருக்கிறார்கள். ஆண்டவருடைய திருப்பணி, ஆண்டவருடைய நற்செய்தி பணி என்பது டீம் ஒர்க். ஆகவே மற்றவர்களோடு இணைந்து செயல்பட நம்மை ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். விடுவித்த மனிதனை ஆண்டவர் விடுவிக்கிறேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ஊழியத்துக்காக, தேவ ராஜ்யத்துக்காக, சபைகளுக்காக, மிஷனரி பணிகளுக்காக அல்லது ஆத்துமாக்களுடைய அறுவடைக்காக நீங்கள் பண்ணுகிற ஜெபங்கள், நீங்கள் பண்ணுகிற உபவாசங்கள், நீங்கள் பண்ணுகிற ஒவ்வொரு உதவிகளையும் ஆண்டவர் மறவாமல் நிச்சயமாய் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, ஏபேத்து மேலேக்கை போல எங்களை மாற்றும். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்டு வருகிற அல்லது கண்டு வருகிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் மிகுந்த பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏபேத்து மேலேக் போன்ற மக்களை எழுப்ப நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ஏபேத்து மேலேக்கை போல வாழ்ந்து செயல்படுகிற மக்களுக்கு, அவர்களுக்கு ஏற்ற காலங்களிலே அவர்களுக்கு பலனும் ஆண்டவரை ஆசீர்வாதங்களையும் நீ திரும்ப தருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்து ஆண்டவரை ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து தாரும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.